அதிகமான அளவிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அதிகமான அளவிலே இளம் பெண்களை கடத்துகின்ற மாநிலம் அதிகமாக காணாமல் போகின்ற மாநிலம் என்றால் பீகார், ராஜஸ்தான். பீகார்ல யார் ஆட்சி பண்றா? ராஜஸ்தான்ல யார் ஆட்சி பண்றா? அதாவது தொடர்ந்து யூபியிலும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவிலே பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற மாநிலம் என்றால் பாஜக, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் நடக்குது. அது குறிப்பாக மோடி தலைமையிலான செயல்படுகின்ற ஆட்சியர்கள். இதையெல்லாம் மறைப்பதற்கு ஒரு சமூகங்கள் நடப்பது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, இருக்கு. அதை இரும்பு கரம் கொண்டு தடுப்பவர் தான் நம் முதல்வர். இந்த சமூகங்களை தடுத்து மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும், விழிப்புணர்வு எடுத்துக்கிறார்கள். அதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்பவர் தான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் சமயத்திலே வாய்க்கு வந்ததை பேசுகிறவர் தான் எடப்பாடி. நான் கேட்கிறேன், ஐயா எடப்பாடி அவர்களே, உங்க பொள்ளாச்சியில் என்னாச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி சம்பவம் இருக்கு. பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்னைக்கு என்ன செய்திகள்? வேடிக்கை தானே பார்த்தீர்கள். பிறகு திமுக சென்று பொதுநல வழக்குகளை போட்ட பிறகுதானே இந்த பொள்ளாச்சி நடந்த கொடுமை, வன்கொடுமை வெளியே வந்தது. இத்தனைக்கும் செய்துவிட்டு ஒண்ணுமே தெரியாது பாரு இருக்கீங்களே, நியாயமா?